ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பூஜா ஹெக்டே அவர்கள் ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. அந்த இன்டர்வியூவில் வந்து ஜனநாயகன் பற்றியும் தளபதி விஜயை பற்றியும் பேசியிருக்காங்க. அப்படி ஜனநாயகன் மூவியை பற்றி கேட்கும்போது இந்த பிக்சரை காமிச்சு பூஜா ஹெக்டே கேட்டிருக்காங்க. அப்போ அவங்க சொல்லும்போது பார்த்தீங்க அப்படின்னா, தளபதியோட லாஸ்ட் ஃபிலிம் இது அப்படிங்கும்போது அவங்க இன்டர்வியூ எடுக்கிறவங்க வந்து கேட்டாங்க, இதை பற்றி நீங்கள் எப்போமாவது வந்து தளபதி கிட்ட கேட்டிருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. ஸோ அதாவது ஷூட்டிங் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு அதை பற்றி நினப்பு வரும்போது, தாட் வரும்போது நீங்கள் வந்து இதை பற்றி கேட்டிருக்கீங்களா, என்ன சார் லாஸ்ட் ஃபிலிமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டிருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஆமாம், அந்த மாதிரி தாட் வரும்போது ஓ மை காட், இது வந்து என் கடைசி படமாக இருக்குது. ஸோ எனக்கு வந்து ரொம்ப ஆசை அவர் கூட நடிக்கணும் அப்படிங்கிறது. ஸோ ஆனால் வந்து அவர் வந்து இந்த மாதிரியான ஒரு முடிவு எடுத்திருக்காரு. ஸோ அவர் அனௌன்ஸ் பண்ணும்போது ஓகே கங்க்ராச்சுலேஷன் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். பட் ஆனால் இப்போவும் வந்து விருப்பப்படுறது வந்து அவர் கூட வந்து நிறைய மூவி பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னோட விருப்பம். அதுவும் இந்த மூவி பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து அவர் வந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டாரு. ஸோ அப்போ வந்து ஓகே அவருக்கு வந்து நான் கங்க்ராச்சுலேட் பண்ணேன். பட் ஆனால் இந்த மூவி ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபீலிங்காக இருந்துச்சு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஆடியன்ஸ் வந்து சில பேருங்களை தான் வந்து ரொம்ப விரும்புவாங்க. ஸோ அவங்க 2 பேரும் வந்து ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி விரும்புவாங்க. அது ஒரு படத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கூட. ஸோ அது வந்து நாங்கள் ப்ளஸ் ஆகிருக்கோம். ஸோ ஆடியன்ஸ் வந்து விரும்புகிறது வந்து எங்களுக்கு வந்து ஹாப்பியாக இருக்குது. அதுவும் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது தளபதி கூட சேர்ந்து நடிக்கிறது, அதுவும் அவரோட லாஸ்ட் ஃபிலிமுக்கு அப்படிங்கும்போது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா த பீஸ்ட் வந்து 3 இயர்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கு அப்படிங்கும்போது ரொம்ப ஹாப்பி. அதே மாதிரி ஹலமதிபோ மாதிரியே ஒரு பாட்டு வந்து அமையுமா, ஹூக் ஸ்டெப் மாதிரிலாம் வந்து வருமா அதில் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. அவங்க அதுக்கு எதுவுமே பதில் சொல்லலை. ஸோ வந்து கண்டிப்பாக வந்து ஹலமதிபோ அபிபோ வந்து பீட் பண்ணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது ஜனநாயகன் படத்தில். ஸோ அந்தளவுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்குது பூஜா ஹெக்டே தளபதி விஜய்க்கும். அந்த காம்பினேஷனில் அனிருத் அவர்களும் இருக்கிறாரு. ஸோ இந்த காம்போவில் சாங் வரும்போது வேறு லெவலில் தெரிய விடுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது. கண்டிப்பாக வந்து பீட் பண்ணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் இருக்குது. ஸோ பூஜா ஹெக்டே அவர்கள் சொன்ன மாதிரி ஓ மை காட் தான் சொல்ல வேண்டியது. எனக்கு தளபதியோட லாஸ்ட் ஃபிலிம் அப்படிங்கிறது நம்பவே முடியல. ஏன்னா சச்சினோட ரெஸ்பான்ஸ் பார்க்கும்போது அந்த அளவுக்கு இருக்குது. மக்கள் எல்லாருமே கொண்டாடிட்டு இருக்காங்க தேட்டரில். பட் ஆனால் தளபதி வந்து படம் நடிக்க போகிறதில்ல அப்படிங்கிற முடிவு எடுத்துட்டாரு. ஸோ அதை வந்து நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. பட் ஆனால் எல்லாருமே எக்ஸ்பெக்டேஷன் பண்ணிகிட்டு இருக்குது இப்போ வந்து ஜனநாயகன் தான். ஸோ ஜனநாயகன் செலிப்ரேஷன் வேறு லெவலில் இருக்கும். பொங்கல் திருவிழாக்காக வெயிட்டிங். ஸோ இந்த மாதிரி தளபதி அப்படியே தெரிஞ்சுக்கிறதுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபிலிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.